வஸ்திரம் ரட்சிப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை நோவா தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருந்தபடினால் எந்த குடும்பத்திற்கு நன்மையை கொண்டு வந்தானோ அதே குடும்பத்திற்கு அவன் சாபத்தையும் கொண்டு சேர்த்தான் என்பதையும் நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, ஏசாவின் வஸ்திரத்தை அவனுடைய தாயாகிய ரெபெக்காள் அதை யாக்கோபுக்கு கொடுத்து அவன் பெற வேண்டிய நன்மைகளை தன் இளைய குமாரனுக்கு பெற்று தந்தான் என்று வேதம் சொல்லு. ரட்சிப்பை இழந்து போன ஏசா என்று சொல்லி இரண்டாவது காரியமாக நாம் தியானித்தோம். மூன்றாவதாக, வேஷம் மாறின ஆகாபோடு யோசபாத் இணைந்திருந்தான். வேஷம் மாறுகிறவர்களாக ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் அனுபவம் ஒரே முறைதான், அது ஒரே விதமானதுதான். அதுல எந்த விதமான மாற்று வஸ்திரங்களுக்கு இடமே இல்லை. ஆகாப் வேறு வஸ்திரம் தரித்தவனாக, மாற்று வஸ்திரம் தரித்தவனாக, வேஷம் மாறினவராக யெரொபெயாமின் மனைவி அகியா தீர்க்கதரிசியிடத்திலே சென்றால் அவருடைய பிள்ளையை இழக்க நேரிட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3 காரியங்கள். வஸ்திரம் விலகக்கூடாது. ரட்சிப்பு நம்மளை விட்டு சற்றளவும் விலகாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையா